நமக்கு வந்து திருமதி ஜானா பாலவை ஏற்கனவே தெரியும். அவர் ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய ஆர்ட் ஒர்க் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து ஒரு தோட்டக்கலையில் ஈடுபாடு உள்ளவர். அவருடைய வீட்டை சுற்றிலும் டெரஸிலும் நிறைய செடி கொடிகள் வைத்திருக்கிறார். அவருக்கு எவ்வாறு இந்த தோட்டக்கலையில் ஈடுபாடு வந்தது மற்றும் அவருடைய கார்டனில் இருக்கும் செடி கொடிகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோமா? வாருங்கள், நாம் அவரை பார்த்து. நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி அழகுபடுத்திருக்கீங்க வீட்டை. அதே மாதிரி பியூட்டிஃபுல் கார்டனும். அது எப்படி உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது கார்டனிங்? சின்ன வயசுல இருந்து செடினா உயிர். செடியை பார்த்து பார்த்து செடியோடயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நேச்சுரலாவே செடின்னா ரொம்ப கார்டன்ல நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. கார்டன் பெரிய கார்டன். இல்ல என்னெல்லாம் செடி வச்சுக்கீங்க? நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பழச்செடிகள் நிறையா இருக்கு, காய்கறிகள் நிறையா இருக்கு. அதுக்கப்புறம் குரோட்டன்ஸு, ஆர்னமெண்டல் டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸு, இது மாதிரி வெரைட்டியாக பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. எந்த ஊர் போனாலும் சரி பிளான்ட்ஸ் வாங்கிட்டோம். கீரை செடிகள் பார்த்தேன், ஹெர்பல் பிளான்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் கீரைகள் இருக்கின்றன, அப்புறம் ஹெர்பல் பிளான்ட்ஸ் பற்றியும் சொல்லுங்க. 9 வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்குது. வெத்தலை, சித்தரத்தை, அப்புறம் கற்பூரவல்லி, விஷ்ணு துளசி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் திப்பிலி, இந்த மாதிரி 9 வெரைட்டிஸ் இருக்குது. கீரையில் வந்து பொன்னாங்கண்ணி, பசலை, கொடி பசலை, அப்புறம் சிலோன் பசலை, முளக்கீரை, பருப்பு கீரை, அரைக்கீரை எல்லாம் அந்த மாதிரி ஒரு 7 மணத்தக்காளி, இந்த மாதிரி ஒரு 8 வெரைட்டிஸ் கீரை. உங்கள் கார்டன் வந்து ரொம்ப பெரிய கார்டனாக இருக்குது. அதை வீட்டை சுற்றிலும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். அதை தவிர்த்து டெரஸ்லையும் கார்டன் இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? மார்னிங் சீக்கிரம் எழுந்துடுறேன். 6 to 8 வந்து என்னோட கார்டன் டைம். காலம்பரை எழுந்துட்ட உடனே அந்த கார்டன் 6 o'clock வந்து கார்டனில் போயிட்டு காஞ்ச இலையெல்லாம் எடுத்துட்டு ஃபெர்டிலைசர் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணுறது, அதெல்லாம் அது பண்ணுறச்சே நான் வந்து என்னோடய ஐபேட் எடுத்துன்னு போயிட்டு திருச்சூர் பிரதர்ஸ் கச்சேரி போட்டுப்பேன். நானும் கேட்பேன், என்னோட பிளான்ஸும் கேட்கும். பிளான்ஸும் கேட்டு நல்லா க்ரோ ஆகி ரொம்ப நல்லா வளர்றது மியூசிக் கேட்டு. இந்த பிளான்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அதாவது இந்த செடிகள் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. அது எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? அதை பற்றி சொல்லுங்க. டெய்லி பிளான்ட்ஸை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். பிளான்ட்ஸை மாற்றி மாற்றி வைப்பேன். ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு நாளைக்கு இருக்காது. ஒரு நாளைக்கு டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸு, ஒரு நாளைக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, அந்த மாதிரி வைப்பேன். அது மாற்றி வச்சா நமக்கு ஒரு சந்தோஷம், கண்ணுக்கு குளிர்ச்சி, மனசுக்கு சந்தோஷம். கார்டனிங்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான வேலை தான். அதை தினம் பார்த்துக்கணும், செடியெல்லாம் போய் பார்க்கணும், தண்ணி விடணும். இதை தவிர்த்து பூச்சி எல்லாமும் வந்து அந்த செடிகளை கெடுத்து விடுது. இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? பிளான்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம்தான். ஆக்சுவலாக அந்த காய்கறி குப்பைகள், பூ, சுவாமிக்கு பூ போடுவோம் இல்லையா, அது இங்கே 3 வீடு இருக்குது. அந்த 3 வீட்டோட வெஜிடபிள் குப்பையும் வேஸ்ட்டு, கார்டன் வேஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு பிட் பண்ணி அதில் போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா சாணிக்கு வந்து எடுத்துட்டு வர சொல்லி அதை கரைச்சி கொட்டி அதை மண் போட்டு மூடிடுவேன். அப்புறம் அது போனதுக்கப்புறம் 3 ட்ரம் வச்சுருக்கேன். ஸோ அது மக்கறதுக்குள்ளே இந்த 3 ட்ரம்மும் ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறேன். கம்போஸ்ட் வந்து வேப்பம் புண்ணாக்க தவிர வேறு எதுவுமே வாங்க மாட்டேன். ஆனியன், கார்லிக், சில்லி, ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நீம் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டைல்யூட் பண்ணி அது பூச்சி மருந்தாக பிளான்ட்ஸ்கெல்லாம் வந்து பூச்சி வெரைட்டியாக எல்லாத்துக்கும் அடிப்பேன். நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அதனால் நீங்கள் நிறைய பெயிண்டிங்கும் பண்ணுறீங்க. அதை தவிர்த்து இந்த கார்டனிங்கும் பார்த்துக்கணும். நீங்கள் எப்படி அந்த டைமை பேலன்ஸ் பண்ணுறீங்க? மார்னிங் வந்து 6 to 8 தான் கார்டன் ஒர்க்கு. ஈவினிங் ஒரு 10-15 மினிட்ஸு. அரிசி களைஞ்ச தண்ணி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த கழனியை கூட செடிக்கு தான் விடுவேன். மத்தியானத்தில் பெயிண்டிங், அந்த மாதிரி எனக்கு என்னோட டைம் வந்து நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த டைமில் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நான் பண்ணுவேன். இந்த தோட்டக்கலையில் நீங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறீங்க. இதனால் கிடைக்கும் மன திருப்தியை பற்றி எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். செடியோடு வாழறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி
எனக்கு அந்த பிளான்ஸை பார்த்த உடனே ரொம்ப ஒரு சந்தோஷம் தாங்காது. அப்படி ஒரு ஹாப்பினஸ் அந்த வார்த்தையால் சொல்லவே முடியாது. அவ்வளவு நல்லா இருக்கும். என்ன நேயர்களே, ஜானா பாலா அவர்கள் அவர்களுடைய தோட்ட கலை பற்றியும் அந்த செடி கொடிகள் பற்றியும் பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். நமக்கும் ஒரு கார்டன் டெவலப் பண்ணணும்னு ஒரு ஆசையை தூண்டி விட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாரதி.